திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த சாம்பாரை பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ண போறேன். கூடவே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி பண்ண போறேன். அதனால ரொம்பவே ஹெல்த்தியான சாம்பார் ரெசிபியும் கூட. வாங்க ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இந்த சாம்பார் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். சாம்பார் பண்றதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்றேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்றேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நான் வெங்காயம் ஆட் பண்றேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன். இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்றேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு கேரட் நான் ஆட் பண்றேன். 10ல இருந்து 15 பீன்ஸ் அதையும் சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்றேன். 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி நான் ஆட் பண்றேன். சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி நான் ஆட் பண்றேன். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பாசி பருப்பு ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். நீங்க உங்களுக்கு சாம்பார் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு அதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க புளிக்கரைசல் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன். புளிக்கரைசல் எதுவும் ஆட் பண்ணல. நீங்க ரொம்ப நேரம் வச்சிருந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சமா புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லியிலே அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். குக்கரை மூடி 2ல இருந்து 3 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 3 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாசி பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 10 நிமிஷம் போதும் இந்த சாம்பார் பண்றதுக்கு. இந்த சாம்பார் இதே மெத்தட்ல நீங்க பண்ணும்போது டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி பண்றதுனால ரொம்பவே ஹெல்த்தியான சாம்பார் ரெசிபியும் கூட.
இந்த சாம்பாரை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.